ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பை சார். உங்ககிட்ட தான் பிரதர். சிஸ்டர் உங்ககிட்ட தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் உங்ககிட்ட பேச போகிறாரு. லைஃப்பில் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், ஏன் ஃபாலோ பண்ணுறோம், எதுக்கு ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப முக்கியம் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ஃபாலோவிங் லிஸ்ட்டே ரொம்பவே தப்பாக இருக்குது. நான் நாட் ஒன்லி தான் இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறனால என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ஆண்டோடைய வார்த்தை. ஆனால் வார்த்தை வருது. வார்த்தைக்கு நான் ஒரு சாதாரண குப்பை. ஓகேவா, நாளைக்கே நான் செத்துறாலும் முடிஞ்சு, நாளைக்கே நான் எதனா தப்பு பண்ணாலும், ஆனால் வார்த்தை சாவாது. ஓகேவா, அதனால் வார்த்தையை பின்பற்றுங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் பின்னாடி போங்க. ரொம்ப முக்கியமானது, நான் ஒரு சில காரியங்களை வார்த்தைக்குள்ளே போயிட்டு தெளிவுபடுத்துகிறேன். உங்ககிட்ட தான் பேச போகிறாரு. என்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இதுக்கப்புறம் உஷாரெல்லாம் பிசாசு அச்சு விட்ருவான். நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன் பாருங்களேன். மார்க் 8:34 ரொம்ப அழகா, ஒருவள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். சிலுவடா, நீங்கள் சிலுவெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வருவானாங்க. சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வந்து மரித்தார் பார்த்தீங்களா, நம்மளை மீட்கிறதுக்காக. அது 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 பின்னாடி வர சொல்கிறார். அந்த லவ் நினச்சி, அந்த அன்பை நினச்சி வா, எல்லாருக்கிட்டையும் அன்பாரு, பாசமாக பழகு, என்னுடைய வார்த்தையை பழகு, வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதுதான் அவர் பின்னாடி தான் போக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மாஸ்டர்ஸ் நிறைய பேருங்க. நானுமே எடுத்துக்கோங்களேன். இங்கே நல்ல மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் அயக்கத்தனம் பண்ணு, அசிங்கமாக பேசி சுற்றிருந்தா வேலைக்கு ஆகுமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் வரக்கூடாது. அந்த மாதிரியும் பண்ணின்னு இருந்துக்கிறேன். சம்டைம்ஸ் கோவப்பட்டு பேசிடுவேன், அம்மா கிட்ட சண்டை போடுவேன். அப்பயே நான் ஆண்டுகிட்ட வருத்தம் கேட்பேன். மனுஷன் நீதிமான் இல்லை, மனுஷன் பையன்தான், மனுஷன் பாவி. ஸோ தயவுசெய்து சொல்கிறேங்க. நேற்று தினத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டம். நான் நினச்சேன், ஓகே, ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில காரியங்கள் கண்ணில் பார்க்கும்போது என்னால் முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால் நான் தயவுசெய்து சொல்கிறேன், என்னையும் ஃபாலோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறது மேட்டர். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுங்க. கர்த்தர் பின்னாடி போங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினா எல்லாமே உங்களை தேடி வரும். இப்போது எலியாவை குறித்து ஒரு திட்டம் இருந்ததுங்க. காகம் சாப்பாடு எடுத்துன்னு அங்கே போச்சு. அதே மாதிரி உங்களை குறித்து ஒரு திட்டம் நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு யாருன்னா சொல்லுவாங்களா, அவர் நம்மளை மென்டராக வச்சுக்கலாம், இவரை மென்டராக வச்சுக்கலாமா, இவரை தேடலாம், அவரை தேடலாம்னீங்கன்னா அவங்க எங்கன்னா கூட்டு போய் விட்ருவாங்க. தப்பான ரூட்டு கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரை மட்டும் தேடினீங்கன்னா, நீங்கள் தப்பான ரூட்டுக்கு போனாலும் சரியான ஆளை கொண்டு சரிப்படுத்துவார். நீங்கள் தேடி போகாதீங்க. டோன்ட் ஃபாலோ எனி ஒன், ஃபாலோ கிரைஸ்ட் ஃபஸ்ட். ஓகே, அவர் அந்த சமாதானத்தை உங்களை தொடர செய்வார். புரியுதா பிரதர், சிஸ்டர்? தப்பானவங்களை ஃபாலோ பண்ணி தப்பான வழியில் போயிடாதீங்க பிரதர், சிஸ்டர். உங்களை குறித்து என்னை குறித்து பரலோகத்தில் பெரிய திட்டம் இருக்குது, பரலோகமே இருக்குது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு உண்மையாக வாழுங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்கள், பிளெஸ்ஸிங்கை நோக்கி கடந்து போங்க. புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். ரொம்ப மனவேதனையோடு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த நாள் எல்லாம் நான் வேணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.